கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் பகுதி மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தையும் இதுதான், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. வேதனை என்பது சரீரத்திலோ மனதிலோ அல்லது சமுதாயத்திலோ உங்களுக்கு நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலோ எதுவாக இருந்தாலும், எந்த வேதனையாயிருந்தாலும் கர்த்தர் கூறுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று. இப்போதும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் பகுதி மார்க் 5ஆம் அதிகாரம், அதன் 25 34 முடிய நாம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து பார்க்கலாம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ யார் என்று, அவளுடைய நிலை என்ன என்றும், அவளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னவென்றும் என்று பார்க்கலாம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய விசுவாசத்தோட தைரியத்தையும் கூட்டி வழங்கினாள். ஆம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்ப்பது போல, விசுவாசத்தோடே தைரியத்தையும் என்ற வார்த்தையின்படி அவள் விசுவாசத்தோடே தைரியத்தையும் கூட்டி அந்த திரளான ஜனங்களுக்குள்ளே நான் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட வேண்டும் என்று அவள் மிகவும் கவனமுள்ளவளாயிருந்து தன்னுடைய சுகத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். முதலாவது அவளுடைய நிலையை பற்றி நாம் பார்க்கலாம். லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 25 26. ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தாள், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தாள், தன் விலக்கத்தின் நாட்களில் இருந்தது போல அவள் தீட்டாயிருப்பாளாக. அந்த நாட்களெல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் அவள் விலக்கத்தின் படுக்கையைப் போல அவளுக்கு தீட்டா இருக்கும். அவள் உட்கார்ந்த மனையும் அவளுடைய விலக்கத்தின் தீட்டை போலவே தீட்டா இருக்கும். நியாய பிரமாணத்தின்படியும் யூதருடைய கலாச்சாரத்தின்படியும் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய உதிரப்போக்கு நாள்பட்டதாய் அதிகமாகவும் 12 வருடமாகவும் அவளுக்கு இருந்திருக்கிறது. அப்படியென்றால் அவள் தீட்டுப்பட்டவள் என்று ஜனங்களால் ஒதுக்கப்பட்டவள். அவள் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டவளாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த படுக்கையும் அவள் உட்கார்ந்த மனையாகிலும் எல்லாம் தீட்டுப்பட்டு இருக்கும். அவளை ஒருவர் தொட்டால் அது தீட்டு, அவள் யாராவது தொட்டால் அது தீட்டு. அவர்கள் அந்த தீட்டை நீங்க வேண்டுமென்றால் ஒரு நாள் முழுவதும் காத்திருந்து குளித்து அவர்கள் தங்களுடைய தீட்டை அடுத்த நாள் தான் அவர்களால் நிவர்த்தி செய்ய முடியும். இப்பேற்பட்ட ஒரு தீட்டுள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்குள் ஒரு தைரியத்தை வரவழைத்து கொண்டால், அந்த தைரியம் என்னவென்றால், நான் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டு சுஸ்தமடைவேன் என்று. முதலாவது அவளுடைய நிலையை நாம் பார்க்கிறோம். அவளுடைய நிலை அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது அவளுடைய நிலையை பாருங்கள். அவள் தீட்டாக எண்ணப்பட்டவள், தனிமைப்படுத்தப்பட்டவள், வைத்தியர்களால் குணப்படுத்த முடியாதவள், அநேக தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை, மிகவும் வருத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையில் அவள் மிகவும் வேதனை உடையவளாகவும் மனிதனால் தன்னை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அவள் இருக்கும் அந்த காலத்தில் இப்போதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவள் கேள்விப்படுகிறாள். முதலாவது அவரை தொட வேண்டும் என்ற வாஞ்சை அவருக்குள் வருகிறது. ஜனக்கூட்டமோ அதிகம். அவளை கண்டிருந்தால் எல்லோரும் அவளை விலகி இருப்பார்கள், அவளை விலகவும் சொல்லிவிடுவார்கள். ஆனால் அவளோ அந்த திரளான ஜனத்தின் கூட்டத்தின் நடுவிலே அவருக்கு பின்னாக போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஆம், தேவ ஜனங்கள் கர்த்தரை தொட வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று அதிகாலையிலே எழுந்து, திரளான ஜனங்கள் எழுந்திருப்பதற்கு முன்பாகவே கர்த்தரை நாம் தேட வேண்டும்.
தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். நாள்பட்ட வியாதியாக இருந்தாலோ இல்லை மருத்துவர்களால் கண்டுபிடிக்க கூட முடியாத வியாதியோ உங்களிடத்தில் இருக்கலாம். ஆனால் தேவன் கூறுகிறார், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் சுகமளிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். இதோ இப்பொழுதும் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடமாக அவள் தன்னுடைய பெரும்பாடை சுமந்து வேதனையுடன் சுற்றி திரிகிறாள். அவளுடைய சூழ்நிலை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அவள் இயேசு கிறிஸ்துவிடமே வந்து, எனக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்கிறது, என்னை தொட்டு சுகமாக்கும் என்று கேட்க முடியாது. காரணம், அவள் தீட்டாக எண்ணப்பட்டவள். அவளால் யாரையும் நேரில் கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வேதனை நிறைந்த காலத்தில் அவர் எழுக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவள் விசுவாசித்து தைரியமாய் போய் அந்த கூட்டத்தின் நடுவிலே அவருக்கு பின்னாக சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தொட்டவுடன் நடந்தது என்ன? இரண்டாவது, அவள் உணர்ந்தாள். 29ஆம் வசனம், உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆம், தேவனிடத்திலிருந்து வல்லமை அவளிடத்தில் போய் அவளுக்கு நல்ல ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தந்திருந்தார். அதை அவர் சரீரத்தில் உணர்ந்தாள். அந்த சரீரத்தில் அவள் உணர்ந்தது எப்படி? தேவனுடைய வல்லமை ஒருவனை தொடுமே என்றால் அந்த நேரத்தில் எந்த பலவீனமோ எந்த வியாதியோ எப்பேற்பட்ட சுகமளிக்க முடியாத பிரச்சனையாய் இருந்தாலும் அது தேவ வல்லமை வரும்பொழுது விலகி ஓடும் என்பதை இந்த சூழ்நிலையில் நாம் காணலாம். அவள் தீட்டாக எண்ணப்பட்டவள் தான். ஆனால் அவளோ, நான் கூட்டத்திற்குள் சென்றாலும் திரும்பி வரும்பொழுது நான் சுகத்துடன் வருவேன், நான் சுகத்துடன் வரும்பொழுது நான் தீட்டானவள் அல்ல என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள், நான் தீட்டாக இனி இருக்க மாட்டேன் என்று விசுவாசத்துடனும் தைரியத்துடனும் அவள் தொட்டாள். தொட்ட மாத்திரத்திலே கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வந்து அவள் உணர்ந்தாள். தன்னுடைய ஆரோக்கியத்தை அவள் முற்றிலும் உணர்ந்தாள். அவருடைய சரீரத்தில் முழுவதுமான ஒரு சுகம் உண்டாயிற்று. அவருடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. இப்போது அவளுக்கு மிகவும் சந்தோஷம். யாரும் தன்னிடத்தில் சொல்வதற்கு யாரிடமும் இல்லையே, யாரிடத்தில் நான் போய் சொல்வேன், நான் இந்த சந்தோஷத்தை யாரிடம் பகிர்வேன் என்று அவள் நினைத்திருக்க கூடும். அவள் மிகவும் மன வேதனையுடன் வந்தவள். அவள் இந்த ஜன கூட்டத்திற்குள்ளாக எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட வேண்டும் என்று அவள் மிகவும் கவனமுள்ளவளாய் இருந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். நாம் அதில் வாசிக்கவில்லை என்னவென்றால், அவருடைய வஸ்திரத்தை அவள் பிடித்தாள் என்றும் அவள் மேல் வஸ்திரத்தை தொட்டாள் என்றும் இல்லை அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை அவள் பிடித்து கொண்டாள் என்றும் நாம் வாசிக்கவில்லை. அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம்தான் அவள் தொட வாஞ்சியுள்ளவளாயிருந்தாள். மரியாளோ கிறிஸ்துவின் பாதத்தில் இருப்பதே அவள் அண்டிக் கொண்டிருந்தாள். ஆனால் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயோ அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மட்டும் தெரிந்து கொண்டாள். பல நாள் பிரச்சனைகளுக்கும் பல நாள் வியாதிகளுக்கும் கர்த்தர் ஒரு தீர்வை கொடுத்து குணமாக்கியிருப்பார். ஆனால் ஒரு சில நாட்களில் ஒரு சில தலைவலி வரும், வயிற்று வலி வரும், கால் வலி வரும், ஒருவேளை முதுகு வலி வரும். ஏற்பட்ட வலி வரும்பொழுது, ஐயோ எனக்கு ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு வியாதி வந்ததே, அந்த வியாதி என்னை திரும்பவும் தொடருகிறதே, ஆண்டவரே ஏன் இப்படி வருகிறது என்று அந்த வியாதியை மேன்மைப்படுத்தி அதில் ஒரு விசுவாசத்தை வைத்து அந்த விசுவாசத்தை நிமித்தம் வியாதியை நாம் திரும்ப திரும்ப வர வைத்து கொண்டிருப்போம். இது கூடாது என்பதை இந்த சம்பவத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், நமக்குள் ஒரு உணர்வு வேண்டும். ஒவ்வொரு முறையும் நமக்கு அந்த வேதனை வரும்பொழுதெல்லாம் கர்த்தரனை சுகமாக்கி இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் குணமாயிருக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். 2 விதமான விசுவாசங்கள் உண்டு. ஒன்று எதிர்மறையான விசுவாசம். நான் பிறந்த நாளிலிருந்து எனக்கு இப்படித்தான் நடக்கும், நான் வாழ்ந்தா இப்படித்தான் வாழ்வேன், எனக்கு மட்டும் இப்படித்தான் நடக்கும், நல்லா பார்த்துக்கோங்க, இந்த நாளில் பிறந்த எனக்கு இப்படித்தான் நடக்கும், நான் இந்த ஊருக்கு வந்தேன் இப்படித்தான் நடக்கும், என்னுடைய சூழ்நிலை எல்லாம் இப்படித்தான் இருக்கும், எப்போவுமே இப்படித்தான் இருக்கும், நான் சொல்கிற மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்கும், நீங்கள் வேணால் பாருங்க என்று நாம் சொல்லும் இந்த வார்த்தைகளும் ஒரு விசுவாசத்தின் வார்த்தைகள். ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? இருக்காது. நம்முடைய சுய ஞானத்தினால் வரும் விசுவாசத்தின் நிமித்தம் நாம் சொல்கிறோம், அதன்படிதான் நடக்கும். அதே விசுவாசத்தின்
விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுதான். ஆனால் நாமோ ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீ விசுவாசத்துடன் தைரியத்துடன் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் ஒவ்வொரு நாளும் விரும்புகிறார். தேவனிடத்தில் நாம் விசுவாசத்தை பெற்று கொண்டிருக்கிறோம். சீஷர்களும் தேவனிடத்தில் கேட்டது எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று நாமும் கேட்க வேண்டும். எதிர்மறையான விசுவாசத்தை விட்டுவிட்டு நான் ரட்சிக்கப்பட்டவன், எனக்கு கர்த்தர் நன்மை செய்வார், என் வியாதியை குணமாக்கி இருக்கிறார், இன்னும் குணமாக்குவார் என்று நாம் விசுவாசத்துடன் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டவன், என் வாழ்க்கை நன்றாய் அமையும், கர்த்தர் இனி ஆசீர்வதிப்பார், என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருக்காது, கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார் என்று ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசத்துடனும் தைரியத்துடனும் நாம் அறிக்கை செய்து கொண்டே இருந்தால் அந்த விசுவாசத்தின்படி ஆக கடவது என்று கர்த்தர் கூறுவார். நம் வாழ்க்கையில் விசுவாசிக்கிறோம், ஆனால் தவறான விசுவாசம் கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய பலவீனத்தை குறித்து உள்ளத்திலே சில கேள்விகள் எழும்பும். உண்மையிலேயே நான் குணமாகி விட்டேனா, இல்லை நான் மாத்திரை மருந்து நான் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி உணர்வு வந்து கொண்டே இருந்தால் நாம் உள்ளத்தில் சொல்ல வேண்டும், நான் சுகமானேன், நான் பலவீனன் அல்ல, நான் கர்த்தருடைய இரத்தத்தாலே மீட்டெடுக்கப்பட்டவள், எனக்கு பரிபூர்ண வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் ஆன அடையாளங்களை நாம் மார்க் 16 வாசிக்கிறோம். அதே போல இந்த விசுவாசத்தினால் நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன் என்று, இந்த விசுவாசத்திற்கு வரும் சோதனையை நான் மேற்கொண்டு ஜெயிப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது நாம் நம்முடைய வேதனையை நீங்கும்படிக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த ஸ்திரீயும் அதே போலதான். முதலாவது தொட்டாள், இரண்டாவது உணர்ந்தாள், மூன்றாவது சாட்சி சொன்னாள். வாசிக்கலாம். மார்க் 5:32-34. இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். ஆம், அவளை நினைத்து பாருங்கள். அவருக்கு பின்னாக வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு குணமாகி விட்டு அவள் ஒரு புறம் நின்று கொண்டிருக்க கர்த்தருடைய வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு இவளுக்குள் வந்திருக்கிறது. இப்போது இவள் சொஸ்தமடைந்திருக்கிறாள். அப்போது கர்த்தர் அவளை பார்க்க விரும்பும் பொழுது அப்போது அவள் முன்னாக வருகிறாள். முன்னாக வந்து பயந்து நடுங்கி வருகிறாள். இவர் என்ன சொல்ல போகிறாரோ, என்னை தீட்டாக எண்ணி விடுவாரோ என்று அவள் பயந்து நடுங்கி வரும்பொழுது கர்த்தர் அவளை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். எபிரேயர் 1:12 சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். அவருக்கு சம்பவித்த யாவற்றையும் அவர் சுவிசேஷம் பிரபலமாகும்படி எண்ணிக்கொண்டார். அவருக்கு வந்த முள், அவருக்கு வந்த வியாதி, அவருக்கு நேர்ந்த அடி, அவருக்கு நேர்ந்த சிறையிருப்பு, அவருக்கு நேர்ந்த பிரச்சனைகள் யாவற்றையும் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு கர்த்தர் இதை செய்தார் என்று பவுல் கூறுகிறார். அதே போலதான் உங்களுக்கு ஒருவேளை இப்பேற்பட்ட நாள்பட்ட பிரச்சனையோ இல்லை வியாதியோ சரீரத்தில் இன்னும் பெரும்பாடுள்ள பலவீனமோ எதுவாக இருந்தாலும் சுவிசேஷம் பிரபலமாகும் படிக்கும் கர்த்தருக்கு முன்பாக மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் சாட்சியாய் நிற்கும்படியாகவும் இது ஏதுவாய் இருக்கிறது என்பதை மறவாமல் நினைத்து கொள்ளுங்கள். இதை ஒரு நாள் சாட்சியாக மாற்றும் காலம் வரும். இதை தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டதே. ஆனால் இதை ஒரு நாள் நீங்கள் சாட்சியாக அறிவிக்கும் பொழுது உங்கள் சாட்சி நிமித்தம் ஒருவர் ரட்சிக்கப்படுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய விஷயத்தை அவள் வெளியிலே பகிரங்கமாய் கூறுகிறாள். அவள் சாட்சியாக கூறும் பொழுது அங்கு யவிரு பலப்பட்டான். யவிருடைய மகளுக்கும் 12 வயதுதான். அவளுக்கும் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கும் நேர்ந்தது என்ன? அவள் பிறக்கும் பொழுதுதான் இவளுடைய பெரும்பாடும் தொடர்ந்திருக்கிறது. காரணம், அவளுக்கும் 12 வயது, இவளுக்கும் பெரும்பாடு 12 வருடமாய் இருக்கிறது. யவிருவின் மகள் பிறந்திருக்கும் பொழுதுதான் இவளுக்கும் பெரும்பாடு உதிரப்போக்கு அதிகமாய் இருந்திருக்கக்கூடும். இப்பொழுது இவளே குணமடைந்தாள் என்றால் 12 வயதான அந்த சிறு பெண் உயிரடைய மாட்டாளா என்று யவிருவுக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கும். அதே போலதான் அவனுடைய பிள்ளையும் அங்கு மரித்தோரிலிருந்து அவள் எழுந்திருக்க பண்ணப்பட்டாள். அதே போல இந்த சூழ்நிலையில் நீங்கள்
உங்களுடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக நில்லுங்கள். ஜனங்களுக்கு முன்பாக சாட்சி சொல்லுங்கள். உங்களுடைய சாட்சியை கேட்டு பலரும் ரட்சிக்கப்படுவார்கள். உங்களுடைய சுவிசேஷம் அதிகம் விருத்தியடையும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கான நன்மையை தந்தருளுவார். பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றி நாம் அறிந்தது போலவே இதோ கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கு கூறுகிறார், உங்களுடைய வேதனை நீங்கி சுகமாயிருப்பீர்கள். மனதிலோ சமுதாயத்திலோ சரீரத்திலோ இல்லை எப்பேற்பட்ட வேதனையோடு நீங்கள் காணப்பட்டாலும் இப்போது கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது விசுவாசத்தோட தைரியத்தை கூட்டுங்கள். பயத்துடனே அவ்விசுவாசத்தை தான் கூட்ட முடியும். ஆனால் விசுவாசத்தோட தைரியத்தை கூட்டினால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், யூத ராஜசிங்கத்தின் பிள்ளைகள். நாம் என்றைக்கும் எதற்காகவும் கலங்கி கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவாராக. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆமேன், ஆமேன்.